வணக்கம். 10 லட்சம் வரையிலான அசையா சொத்துக்களை பெண்களின் பெயரில் பதிவு செய்யும் போது பதிவு கட்டணத்தில் 1% குறைப்பு பற்றிய பதிவுத்துறை தலைவரின் சமீபத்திய சுற்றறிக்கை, அதாவது வழிகாட்டி நெறிமுறைகள் அடங்கிய சுற்றறிக்கை தமிழில் வந்திருக்கிறது. சரி, வாங்க மிக சுருக்கமாக பார்ப்போம். இதுதாங்க அந்த சுற்றறிக்கை. பொருள் பாருங்க. சலுகை ரூபாய் 10 லட்சம் வரை மதிப்புள்ள வீடுகள், மனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் உட்பட அனைத்து அசையா சொத்துக்களுக்கும் பெண்களின் பெயரில் பதிவு செய்யும் போது 1/4/2025 முதல் பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும். சலுகை குறித்து அறிவுரைகள் மற்றும் தெளிவுரைகள் தொடர்பாக இதுதான் இந்த சுற்றறிக்கை. சரி, நேரடியாக பாயிண்ட்டுக்கு போயிருவோம். இந்த சலுகை மகளிர் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் விற்பனை ஆவணங்களுக்கு மட்டுமே என்பதால் இந்த சலுகை சொத்தை வாங்குபவர் ஒரு பெண்ணாக இருந்தாலோ அல்லது அது பெண்கள் பெயரில் கூட்டாக வாங்கப்பட்டாலோ சொத்தினை வாங்குபவர்கள் அனைவரும் பெண்களாக இருந்தால் மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சலுகை பொருந்தும் இனங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு சொத்தினை குடும்ப நபர்களுடன் குடும்ப நபர்கள் அல்லாதவர்கள் சேர்ந்து அதில் பெண்கள் பெயரில் மட்டுமே சேர்ந்து வாங்கினால் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பாயிண்ட் பாருங்க. ஒரு சொத்தினை குடும்ப நபர்கள் சேர்ந்து அதில் பெண்கள் பெயரில் மட்டுமே சேர்ந்து வாங்கினால் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலுகை பொருந்தாத இனங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு சொத்தினை கூட்டாக கணவன் மனைவி சேர்ந்து வாங்கினால் இந்த சலுகை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஒரு சொத்தினை குடும்ப நபர்களில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பாயிண்ட், ஒரு சொத்தினை குடும்பம் அல்லாத நபர்கள் சேர்ந்து அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்காவது பாயிண்ட், ஒரு சொத்தினை குடும்ப நபர்களுடன் குடும்ப நபர்கள் அல்லாதவர்கள் சேர்ந்து அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த சலுகை 1/4/2025 முதல் தான் நடைமுறைக்கு வந்து இருக்கிறது. அதற்கு முன்பு பதியப்பட்ட ஆவணங்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இங்க பாருங்க. பதிவு ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்ட தேதியில் நிலவும் சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பின்படி சொத்தின் மதிப்பு 10 லட்சம் வரை மட்டுமே இருக்க வேண்டும். மேலும் சலுகையை பெறுவதற்காக ஒரு சொத்தை வேண்டுமென்றே பல பகுதிகளாக பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, சலுகை பொருந்தும் இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஒரு 2400 சதுர அடி காலிமனையின் சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி ரூபாய் 12 லட்சம் வருகிறது. இந்த காலிமனையினை 2200 சதுர அடி அல்லது 4600 சதுர அடி பிரித்து ஆவணங்கள் வேறு வேறு பெண்கள், குடும்ப நபர்கள் அல்லது குடும்ப நபர்கள் இல்லாமல் பெயரில் வாங்க ஆவணங்கள் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, பிரிபடாத ஆவணங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. இரண்டாவது பாயிண்ட், ஒரு 2400 சதுர அடி காலிமனையின் சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி ரூபாய் 12 லட்சம் வருகிறது. இந்த காலிமனையினை 2200 சதுர அடி அல்லது 4600 சதுர அடி பிரிபடாத ஆவணங்களாக வேறு வேறு பெண்கள், குடும்ப நபர்கள் அல்லது குடும்ப நபர்கள் இல்லாமல் பெயரில் வாங்க ஆவணம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பாயிண்ட் பாருங்க. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் கிரயம் ஆவணங்களுக்கு கூட்டு வழிகாட்டி மதிப்பு மற்றும் இரண்டாவது கிரயம் ஆவணங்களுக்கு சந்தை வழிகாட்டி மதிப்புடன் பொதுப்பணித்துறை கட்டிட மதிப்பு சேர்த்து அடுக்குமாடி வீடு அல்லது பிரிபடாத பாகமனை சேர்த்து ரூபாய் 10 லட்சம் வருகிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரே பெண் பெயரில் எத்தனை அடுக்குமாடி வீடுகள் தனித்தனியாக வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்காவது பாயிண்ட், ஒரு மனை பிரிவில் 2 அல்லது 3 மனைகளை மனைகள் அருகருகே மற்றும் அருகே இல்லாமலும் தனித்தனி ஆவணங்கள் மூலமாக வாங்கினால் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் சந்தை வழிகாட்டி மதிப்பு ரூபாய் 10 லட்சத்துக்குள் வரும் நிலையில் ஒரே பெண் பெயரில் வாங்க பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலுகை பொருந்தாத இனங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஒரு 2400 சதுர அடி காலிமனையின் சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி ரூபாய் 12 லட்சம் வருகிறது என்றால் இந்த சலுகை பெறுவதற்காக 2200 சதுர அடி அல்லது 4600 சதுர அடியாக பிரித்து ஆவணங்கள் ஒரே பெண் பெயரில் வாங்க ஆவணம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டால் இந்த சலுகை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இரண்டாவது பாயிண்ட், பிரிபடாத ஆவணங்கள். ஒரு 2400 சதுர அடி காலிமனையின் சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி ரூபாய் 12 லட்சம் வருகிறது. இந்த காலிமனையினை 2200 சதுர அடி அல்லது 4600 சதுர அடி பிரிபடாத ஆவணங்களாக ஒரே பெண் பெயரில் வாங்க ஆவணம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டால் இந்த சலுகை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்காவது பாயிண்ட் பாருங்க. சொத்தின் மதிப்பு 10 லட்சத்திற்கு
லட்சத்திற்கு மேல் இருந்தால் இந்த சலுகை பொருந்தாது. சொத்து பதிவுக்கு பிறகு கட்டிட ஆய்வு தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் மற்றும் கள ஆய்வுக்கு பிறகு சொத்து மதிப்பு ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் மதிப்பிடப்பட்டால் இந்த சலுகை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது வழங்கப்பட்ட 1% பதிவு கட்டண சலுகை ஆவணத்தின் கள ஆய்வுக்கு பின் ஏதேனும் கட்டிட மதிப்பில் குறைவு இருப்பின் அந்த கட்டிட மதிப்பு குறைவுடன் சேர்த்து 1% பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட் பாருங்க. இந்திய முத்திரை சட்டம் 1899 பிரிவு 47A(1) கீழ் சந்தை மதிப்பை நிர்ணயிப்பதற்காக ஆவணங்கள் அனுப்பப்படும் நேர்வில் தனித்துணை ஆட்சியர் முத்திரை அல்லது தலைமை கட்டுப்பாட்டு வருவாய் அதிகாரி அல்லது உயர்நீதிமன்றத்தால் சொத்தின் மதிப்பை நிர்ணயித்த பின் ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் சொத்தின் மதிப்பு வரும் நிலையில் இந்த சலுகை பொருந்தாது. மேலும் இந்நிகழ்வில் ஆவணப்பதிவின் போது சொத்தின் மதிப்பு ரூபாய் 10 லட்சத்திற்கு கீழே ஆவணத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் 2% பதிவு கட்டணமே வசூலிக்கப்பட வேண்டும். பிரிவு 47A(1) நடவடிக்கை முடிந்து குறைவு முத்திரை தீர்வை மற்றும் குறைவு பதிவு கட்டணம் வசூலிக்கப்படும் போது இந்த சலுகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்ட தகவல். இதுதான் இன்றைய தகவலும் கூட. நன்றி, வணக்கம்.